மனித வரலாற்றில் இறைவனின் பிரதிநிதித்துவம் என்பது வெறும் அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல, அது ஒரு தெய்வீக திட்டம். புனித குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகிறான், நிச்சயமாக நான் பூமியில் ஒரு கலீஃபாவை, அதாவது ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தப் போகிறேன். இந்த கிலாஃபத் என்பது மனிதர்களால் தங்களுக்குள் உருவாக்கிக் கொள்ளும் ஒன்றல்ல, மாறாக இறை நம்பிக்கையும் நற்செயல்களும் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வே வழங்கும் ஒரு உன்னதமான வாக்குறுதி. நபித்துவமும் கிலாஃபத்தும் பிரிக்க முடியாதவை. இதை பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்க்க தரிசனத்தை கவனித்து பாருங்கள். முதலில் உங்கள் மத்தியில் நபித்துவம் இருக்கும். அதன் பிறகு நபித்துவத்தின் வழியிலான கிலாஃபத் மலரும். பின்னர் மன்னராட்சி மற்றும் அடக்குமுறை ஆட்சி காலங்கள் வரும். ஆனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த இறுதி வாக்குறுதி என்ன தெரியுமா? அதன் பிறகு மீண்டும் வரும் நபித்துவத்தின் முறையில் ஒரு கிலாஃபத். சிந்தித்து பாருங்கள், நுபுவத் எனப்படும் அந்த நபித்துவம் இல்லாமல் ஒரு உண்மையான கிலாஃபத் இன்று நிலை பெற முடியுமா? இன்று முஸ்லிம் உலகம் சிதறி கிடப்பதற்கு காரணம் ஒற்றுமையின்மை. ஒரு தலைமையில்லாத ஜமாஅத் இருக்க முடியாது. சஹீஹ் முஸ்லிமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், எவர் தனது கழுத்தில் ஒரு பையத், அதாவது ஒரு தலைமைக்கு கட்டுப்படுதல் இல்லாத நிலையில் மரணிக்கிறாரோ அவர் அறியாமை கால மரணத்தையே தழுவுகிறார். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத் உலகிற்கு உரக்கச் சொல்லும் செய்தி இதுதான். உலகில் எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் அவை உம்மத்தை ஒன்றிணைக்க முடியாது. ஏனெனில் இறைவனால் நியமிக்கப்படும் கிலாஃபத் மட்டுமே இதயங்களை இணைக்கும் ஆற்றல் கொண்டது. நுபுவத்தின் தொடர்ச்சியாக வரும் இந்த தெய்வீக கிலாஃபத் அமையாத வரை முஸ்லிம்களின் ஒற்றுமை என்பது வெறும் கனவாகவே இருக்கும். இன்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த நபித்துவத்தின் முறையிலான கிலாஃபத் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்தில் நிதர்சனமாக திகழ்கிறது. இன்று இந்த கிலாஃபத் 210க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் மனிதர்களை ஒன்றிணைத்து வருகிறது. காலத்தின் தேவையையும் இறை தூதரின் வாக்குறுதியையும் சிந்தித்து பாருங்கள். ஏனெனில் ஒரு மேய்ப்பன் இல்லாத மந்தை சிதறி போகும், ஒரு கலிஃபா இல்லாத உம்மத் திசை மாறி போகும். கிலாஃபத்தே நமது பலம், கிலாஃபத்தே நமது பாதுகாப்பு.